அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் முட்டை மசாலா தாங்க செய்ய போகிறேன். இது வந்து சப்பாத்தி, சாம்பார், ரசத்துக்கெல்லாம் காம்பினேஷன் அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த நடுவில் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். நல்லா கீறி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து மசாலா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அது உள்ளே எல்லாம் மசாலா போய் நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இதே மாதிரி எல்லா முட்டையும் நான் வந்து கீரல் போட்டுருவேன். இந்த முட்டை மசாலா வந்து சப்பாத்திக்கெல்லாம் அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க. எல்லாத்தையும் நான் கீரல் போட்டு ஒரு 2 ஸ்பூன் நான் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இந்த மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் இல்லைங்க, மல்லி மிளகாலாம் சேர்த்து அரைச்சத்தூள் கலந்த தூள் தான் போட்டிருக்கேன். காரம் ரொம்ப அதிகம் இருக்காது. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த முட்டையில் எல்லாத்தையும் மசாலாவே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்படியே சேர்த்து நல்லா உள்ளே எல்லாம் நம்ம வந்து படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். பாருங்கள், எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிவிட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு இரும்பு பேனை ஸ்டவ்வில் வச்சு நம்ம வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம வந்து இந்த டைமில் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். ஒரு பட்டையை நான் வந்து உடச்சி போட்டிருக்கேன். ஒரு 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டால் போதுங்க. இது வந்து ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து செஞ்சிட்ருக்கிறேன். ஒரு 3/4 கப் அளவுக்கு இருக்கும். நைஸாக சாப் பண்ண வெங்காயத்தை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை உங்களால் எந்த அளவுக்கு நைஸாக சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஒரு ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஒரு 50% வதங்கணும். அதோட ஒரு பச்சை மிளகாய் நான் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளி, பெரிய தக்காளி, பழமான தக்காளியை சேர்த்து நம்ம வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி நமக்கு வந்து நல்ல ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணுங்க. உங்களுக்கு அப்போ தான் கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்கு வரும். நமக்கு ரொம்பவும் கிரேவி மாதிரியும் இருக்காதுங்க. அப்படியே எடுத்து தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல அருமையாக இருக்கும். அதோடய ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாம் நமக்கு வந்து நல்லா போகணும். இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இப்போ சேர்க்க வேண்டியது மசாலா எல்லாம் நம்ம வந்து சேர்த்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து இதோட வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் மட்டும் நான் வந்து அரைச்சி வச்சுருந்தேன். இந்த பேஸ்ட் எடுத்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுற போகிறேன். ஒரு 2 வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் மட்டும்தாங்க நான் வந்து அரைச்சேன். நம்ம இந்த மசாலா அரைச்சி போடும்போது உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், கிரேவி மாதிரியும் வரும். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் நான் வந்து அந்த மசாலாவுக்கு தகுந்த உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். திரும்ப சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். காரம் உங்களுக்கு கூடுதலோ குறைச்சலோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த சமயத்தில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த முட்டை எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்து விட்டுட்டு மல்லி, புதினா, கருவேப்பிலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு அடி பிடிச்சிடாத அந்த மசாலாவோட முட்டையெல்லாம் சேர்ந்து வரா மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துட வேண்டியதாங்க. நல்ல ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்கள் சப்பாத்தி சூடாக செய்யும்போது இந்த முட்டையோடு சேர்த்து சாப்பிடும்போது சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு தக்காளி ரசமோ இல்லாட்டி மிளகா கிளிப்பட்ட சாம்பாருக்கும் அருமையாக இருக்கும் இந்த கிரேவி. பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. அப்படியே சூடாக எடுத்து சர்வ் பண்ண போகிறேங்க. ஒரு மதியம் லன்ச் டைம்லையோ இல்லாட்டி நைட்டுக்கு வந்து ஒரு டின்னருக்கோ நீங்கள் வந்து இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு மசாலா முட்டை ரெடி பண்ணிவிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.